All right, I welcome you all to this webinar on starting your entrepreneurial journey. This is the second time I'm doing it. On the first time பண்ணும்போது எல்லா webinar second time third time பண்ணும்போது slightly topic மட்டும் rename பண்றோம், but content is almost going to be the same, but with little bit of changes. Every webinar வந்து கொஞ்சம் ஒரு new content add பண்ணுவேன். அந்த வகையில earlier I did as employee to entrepreneur அப்படின்னு சொல்லிட்டேன். Now I have started it as I have renamed it as starting your entrepreneurial journey. So this would be the post I would have seen yesterday, free webinar on 27th April. That's today, 8 p.m. to 8:30 p.m. Starting your entrepreneurial journey. Emcee Thamizharasan sharing my journey. I'm the founder of the brand Chennai Event Emcees and Professionals and co-founder of Chennai Event Entertainers. I'll explain that a little later. Okay, this is my profile. Basically, I'm an event anchor and I'm an MC trainer. I can train other anchors and I'm an MC manager. நான் வந்து MC வந்து மற்ற ஈவெண்ட்டுக்கு அனுப்பலாம். நான் மட்டும் MC இல்லாம நான் ட்ரெயின் பண்ணக்கூடிய MCs ஆகட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் வேற யாராவது ஈவெண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லும்போது I can send them. I'm a blogging trainer. உங்களுக்கு வெப்சைட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லாம நீங்களே எப்படி மெயின்டைன் பண்றதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். என்னோட ஃபுல் நேம் தமிழரசன் கருணாகரன், shortly called as RK Tamil. Okay, a small introduction about, okay, those who are joining new, don't worry, you have not missed anything. I have just started. So என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். பேசிக்கலி என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கூலிங் வந்து நியூ வாஷர்மென்ட் பெட் ஏரியா தான். நான் கிராஸ் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டிட் மை பேபி ஜூனியர் ஸ்கூல்ல செகண்ட் வரைக்கும், ஐ திங்க் தேர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் விவேகானந்தா வித்யாலயா, விஎஸ்ன்னு சொல்லுவாங்க, விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டி அப்படின்ட்டு. Until 10th I was there and 11th and 12th I was with SBA matriculation and then ஒரு 3 years டிப்ளமோக்காக வேலூர் போய் படிச்சேன். டிப்ளமோ இன் டூல் அண்ட் டை மேக்கிங் சொல்லிட்டு, which is where I earned a lot of confidence. I gained a lot of confidence சொல்லலாம் நான் அங்க படிச்ச இடத்துல. And others, during the webinar I would request you to not chat, and நீங்க வந்து webinar related questions we can just leave it over here. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட வேலூர்ல படிச்சு அண்ட் தென் பேரலா அது படிக்கும் போதே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன்ப்பா டிகிரி ஒன்று முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சம்மர் ஐ ஃபெல்ட் சரி ஓகே ஏதோ ஒரு டிகிரி படிச்சு வைப்போமே. ஆக்சுவலாக நான் வேலூர் போகிறதுக்கு முன்னாடி ஐ அப்ளை ஃபார் இன்ஜினியரிங். ஐ ஆல்சோ காட் இன்ஜினியரிங். பட் அதை விட இது வந்து இந்த டிப்ளமோ ஜாப் ஓரியன்டட் கோர்ஸ் அப்படின்றனால ஐ வாண்டட் டு டேக் இட். பட் சார் யாரோ என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து டிகிரி வேணுமே அப்படின்றதுக்காக ஐ வாண்டட் டு டூ டிகிரி. யூஸ்வலாக டிப்ளமோ படிக்கிற எல்லாருமே பிபிஏ தான் எடுப்பாங்க, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் நான் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ டுக் சைக்காலஜி, பிஏ சைக்காலஜி ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. தட் வாஸ் த லாஸ்ட் பேட்ச். அதுக்கப்புறமா வந்து அது பிஎஸ்சி சைக்காலஜி, அது வந்து நோ மோர் ஆர்ட்ஸ், இட் ஹஸ் பிகம் சயின்ஸ். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் பேட்ச் ஃபார் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லாஸ்ட் பேட்ச். அண்ட் தென் சைக்காலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு படிக்க அதில் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ் வாஸ் சாரா மாணிக்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்சி காலேஜ் மேம். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் மீ. அவங்ககிட்ட நான் போய் சொல்லுவேன், மேடம் நான் டிப்ளமோ படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஐ வாஸ் டூயிங் சைக்காலஜி கரஸ்பாண்டன்ஸ்ல. நடுவில் கான்டாக்ட் கிளாஸ் கொண்டு சொல்லுவேன், மேடம் எனக்கு டிப்ளமோல வந்து இன்ட்ரெஸ்டே போகுது, எனக்கு வந்து சைக்காலஜியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இட் இன்ஸ்பைர் மீ லாட். அதனால ஃபர்தர் ஸ்டடிஸ் பண்ண ஐ டிட் எம்எஸ்சி சைக்காலஜி. சாரி டைப்போ இருக்கு அதுல, அது கரெக்டா. ஸோ எம்எஸ்சி சைக்காலஜி ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறமா அகைன் ஐ டிட் பிஜி டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சொல்லிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். So almost like I have 6 years of background in psychology, but everything in correspondence. ஒரு டிகிரி படிக்கணுன்றதுக்காக ஆரம்பிச்சு இன்ட்ரெஸ்டோட தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். அதுக்கப்புறம் என்னோட எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தா வேலூர்ல NTTF முடிச்சதுக்கு அப்புறமா ஐ கேம் ஃபார் 1 year இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அட் அமால்கமேஷன் ரெட்கோ, மூலக்கடையில் பொன்னியம்மன் சொல்லுவாங்க. ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் அ ஸ்டைஃபண்ட் ஆஃப் ஐ திங்க் 2007, ஐ திங்க் 1350 to 2700 rupees. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டது இப்போ இட் வாஸ் இன் 2005 ஐ ஸ்டார்டட் வித் தட். அண்ட் தென் மைக்ரோ ஃபைன்டெக் அப்படின்ற ஒரு சின்ன கம்பெனி, என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி பிரின்ஸ் அண்ட் அவங்களோட அப்பா மார்கபந்து, அங்கே போயிட்டு 1 year இருந்தேன். தென் ஐ வாண்டட் டு ஸ்விட்ச் அவுட் டு MNC, ஓகே கரியர் க்ரோத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்விட்ச் டு ஃபாக்ஸ்கான். ஃபாக்ஸ்கான் வாஸ் மை லாஸ்ட் எம்ப்ளாயர் இன் மை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அங்கே நான் ஒர்க் பண்ணும்போது லைக் 5,000 or 5,500 வாஸ் மை சேலரி. அதில் இருக்கும்போது எனக்கு ஐ வாண்டட் டு டூ சைக்காலஜியில் ஃபர்தர் ஸ்டடிஸ் பண்ண. அந்த டைமில் ஐ வாஸ் டூயிங் மை BA சைக்காலஜி. MSc பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது when I was in manufacturing industry I didn't have much time to read or to spend. அப்படின்னும்போது I was looking out for a career change. அந்த டைம்ல I met one of my good friends, ராஜேஷ்னு சொல்லிட்டு என்னோட சைக்காலஜி பேட்ச்மேட். அவர் சொன்னார் HCL ஒரு வேகன்சி இருக்குன்னு சொன்னா. I went, I attended interview formally. I got selected for a call center role. அங்க வந்து பார்த்தா my career, my salary was 11,000. நான் 5,000ல இருந்து ஒரு 11,000 போது really my life changed a lot. அந்த அவ்வளோ பெரிய ஜம்ப், லைக் salary increase இருந்தது, வாரத்துல 2 நாள் லீவு, நான் எதிர்பார்த்த மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி so many things. வீட்டுக்கிட்டே I was really enjoying my HCL career. அங்க இருக்கிறதுல நான் எப்பவுமே நான் இட்ஸ் மை செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கிருந்து நிறைய பேர் வந்து TCSக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது லைக் மை ஃபேமிலி காட் broken, மை செகண்ட் ஃபேமிலி. நானும் கரியர் ஷிஃப்ட்டுக்காக வந்து ஐ மூவ் டு மெரில் டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல கஸ்டமர் சப்போர்ட். அண்ட் தென் மை லாஸ்ட் எம்ப்ளாயர் இன் BP வாஸ் குளோபல் அனாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு நாவலூர்ல.
அண்ட் அகைன் ஐ வுட் சே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண குளோபல் அனலிட்டிக்ஸ்ல. நான் ஆசைப்பட்ட எல்லாமே அங்கே கிடைச்சது அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ஐ வெண்ட் ஆன்சைட் இருக்கும்போது டெல்லிக்கு லைக் அங்கே போயிட்டு ஒரு டீமை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஐ வாஸ் தேர் இன் டெல்லி ஃபார் 48 days. ஈவன் தோ இன் மை லாஸ்ட் பீரியட் ஆஃப் மை கரியர் அந்த இடத்துல நான் ரிசைன் பண்ணுறேன் நான். பட் அங்கே ஒரு ப்ராசஸ் எக்ஸ்டென்ஷனுக்காக ஐ வாஸ் ஸ்டேயிங் தேர் அண்ட் ஐ சப்போர்ட்டட். அதை பற்றி நான் டீட்டெயிலாக இஃப் பாசிபிள் டைம் தான் பேசுகிறேன். ஸோ தட் வாஸ் மை that is where my corporate career came to an end, and after that I chased my passion. So this is a small intro about my career, and this is how I was working in the Excel and I would like to have my base so pleasant. எனக்கு பிடிச்ச மாதிரி like with positive quotes and ஒரு நல்ல பலூன் வச்சு அந்த பலூன்ல என்னோட TL எனக்காக நேம் எழுதி கொடுத்த டீம் லீடர். இந்த மாதிரி like the reason why I'm showing is lot of you maybe employees. அந்த இடத்துலயும் சரி உங்களோட இடத்த வந்து உங்க வீடு மாதிரி உங்களோட பர்சனல் ரூம் மாதிரி you can have it decorated as much as possible so that you can have a pleasant atmosphere. And that's how I started my corporate career. And now I'm an entrepreneur where I'm able to give opportunity, but no one is full time with us, everyone is freelancer. So இத மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்க முடியுது. இந்த லெவலுக்கு I was able to grow. And this is how we registered our company. This was our third company. The photos were taken at registering Chennai Event Professionals. The Chennai Event Emcees was my first company which was registered in my name. And then we registered Chennai Event Entertainers in Nandini's name, and finally one more company, Chennai Event Professionals. So that was my team when we registered, and எங்க அப்பா அந்த design லாம் பண்ணது. And again a small background, after I gave an end to my corporate career, அதுக்கப்புறமா I came into media. எதுக்காக நான் கார்ப்பரேட் ஜாப் விட்டேன் அப்படின்னா சினிமா ஆசை எனக்கு அப்போ இருந்தது. ஓகே மூவில நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஐ காட் ட்ரெயின்ட். நான் வந்து மோனிஷா கிட்ட போயிட்டு மோனிஷா மனோஜ் கிட்ட போயிட்டு எம்சி ஆக்சுவலா விஜே ட்ரைனிங்காக நான் போனேன். ஆர்ஜே ட்ரைனிங்க்கு தான் நான் போனேன். Then they told me that you are ஒரு VJ please நான் வந்து VJ training கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. when I was working for global analytics. அப்பதான் வந்து global analytics வந்து in January I wanted to put on my papers, resign பண்ணிட்டு full time media வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கரெக்டா அவங்க சொன்னாங்க இல்ல ஒரு 6 months வந்து நாங்க ஒரு ப்ராசஸே க்ளோஸ் பண்ண போறோம். so if people are able to get to support us that will be great ன்னு சொன்னாங்க. அதனால என்னோட ரெசிக்னேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் தள்ளி போட்டேன். நான் ஒரு 6 months தள்ளி போட்டு others கேக்குதா கதீஜா உங்களுக்கு கேட்கல அப்படின்றாங்க. others if யாருக்காவது ஒருத்தருக்காவது கேட்குது அப்படின்னா நாட் ஆடிபிள் டு மீ. ஓகே வேற யாருக்காவது கேட்குது அப்படின்னா எஸ் நீங்க போடலாம். யாருக்காவது ஒருத்தர் கேட்டா கூட சரி தட் இஸ் நோ ப்ராப்ளம் அட் மை எண்ட். ப்ராப்ளம் இஸ் அட் யுவர் எண்ட். கேன் சம்மன் ரிப்ளை? வெரி கிளியர். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ கத்தீஜா ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு செக் யுவர் கனெக்ஷன். யாருக்காவது ஒருத்தர் கேட்டா கூட ஐ திங்க் லைன் இஸ் கிளியர் ஃப்ரம் மை சைட். ஸோ அந்த ஜாபை வந்து நான் அதை மாதிரி வந்து போஸ்ட்போன் பண்ணி ஐ குவிட் இன் 2011 அக்டோபர். அதுக்கப்புறம் ஒரு 2 months பிரேக் எடுத்து அந்த டைம்ல சினி ஃபெஸ்டிவல் அதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணிட்டு தென் ஐ ஜாயின் புதுயுகம் அஸ் அன் ஆக்டர். அப்போ வந்து புதுயுகம் லான்ச்சே பண்ணல. புதிய தலைமுறை வந்து புதுயுகம்னு ஒரு சேனல் லான்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 1 year we were getting trained everyday daily evening கூப்பிட்டு எங்களுக்கு ரிஹர்சல் கொடுப்பாங்க. அண்ட் 2013 அக்டோபர் அவர் ஷோ காட் லான்ச். நான் அதோட ஃபோட்டோஸும் காமிக்கிறேன். அவர் ஷோ காட் லான்ச் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில விஷயங்கள்னால வந்து நிறைய ஷோஸ் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க சேனலோட பிரின்சிபல்ஸ் மாறினதுனால. அண்ட் தென் வி மூவ் டு ஐடிவி இன்டராக்டிவ் டிவி அப்படின்ற ஒரு சேனலுக்கு போனோம். அங்கே வந்து ஐ வாஸ் அன் ஆங்கர் அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் தி ஷோ ப்ரொடியூசர். ஃபைனலி அதுக்கும் ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஐ கேம் இன் டு ஈவெண்ட்ஸ். 2015 ஜான்வரியில onwards I came into full time into events, and until now there is no looking back in my life. Events ரொம்ப நல்லா போயிருக்கு until the lockdown period, and even in lockdown period I'm happy. எனக்கு தேவையான விஷயங்கள் நடந்துட்டு. So this is how I changed my career, starting from call center manufacturing industry இருந்து அதுக்கப்புறம் call center போயிட்டு அதுல இருந்து finally into media and events. And I never have regret in my life that field மாறிட்டே இருக்குன்னு சொல்லி நான் என்ன ஆசைப்பட்டனோ that I'm able to do that. My family support is also there fortunately. And these are the field we are into now. Events la pathina MC management for all these things, birthday party la arambichu any corporate event or even training events and workshop we are handling with the branch Chennai Event Emcees, Entertainers and Professionals. And this was a portfolio which I took when I wanted to enter into media. It was in 2011. Thanks to Manoj, Monisha's husband. And the time la enna valicholichu. In fact என் கூடவே வந்து காஸ்டியூம் பர்ச்சேஸ் முதற்கண்டி வாஸ் கமிங் அண்ட் ஹெல்பிங் மீ. அண்ட் திடீர்னு ஸ்பாட்ல வந்து ஈ டிசைடட் ஓகே இந்த டிஷர்ட் போட்டு பார்த்தோம்னா ஒரு டிஷர்ட் போட்டு கொடுத்தாரு. அது மாதிரி வந்து வாஸ் வெரி ஹெல்பிங் கை. ரொம்ப நல்லா வந்து இந்த போர்ட்ஃபோலியோ அண்ட் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ். நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க நான் தான் சொல்லி. இட் வாஸ் இன் 2011. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் உடம்பும் வந்து வெயிட் போட்டு வச்சிருந்தேன். நான் வாஸ் கோயிங் டு ஜிம் ரெகுலர்லி. ஃபோட்டோ ஷூட் ஏர்லி மார்னிங் கூட போயிட்டு ஐ வாஸ் டூயிங் ஒர்க் அவுட். ஐ வாஸ் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் தட். அண்ட் தேங்க் காட் மனோஜ் அண்ட் மோனிஷா வர் சப்போர்ட்டிங் மீ. And these were the get-ups when I was working for புதுயுகம். இது மாதிரி டெய்லி விதமான கெட்டப் போட்டு எங்களுக்கு வந்து ஷூட் எடுப்பாங்க. And these were the telecasted picture. புதுயுகம்ல இருக்கும்போது these were the shows. And then ITVல நான் ஆங்கரா இருக்கும்போது எடுத்தது. It was like I really enjoyed these two shows. One of the shows is iBazaar. மார்க்கெட்ல வரக்கூடிய கேட்ஜெட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி I'll be talking about in the show. Another one was like அடுத்த நான் சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் பேஸ்ட் ஷோ.
ஸோ நந்தகுமார் ஐஆர் சார் வந்து இன்டர்வியூ பண்ணோம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் எனி ஆஃப் மை கரியர். ஐ வாஸ் தேர் வெதர் இட்ஸ் இந்த கால் சென்டர் ஆர் இந்த டிவி சேனல். என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். பட் அடுத்தடுத்த கரியர் growthக்காக ஐ வாஸ் சேஞ்சிங் மை கரியர். அண்ட் திஸ் வாஸ் இந்த மூவி அருவி. திஸ் இஸ் மீ ஆஸ் a நியூஸ் ரீடர் ரோல் அண்ட் தட்ஸ் நந்தினி. நீங்க இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா யூ கேன் சி நந்தினி அண்ட் ட்ரெய்லர்ல வரக்கூடிய ஓப்பனிங் வாய்ஸ் இட்ஸ் சென்னையில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். யாராவது பார்க்கல அப்படின்னா அருவி ட்ரெய்லர்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி. அண்ட் யூ கேன் சி அவர் வீடியோஸ் ஆல்சோ, சம் ஆஃப் தி வீடியோஸ் இன் யூடியூப். அண்ட் திஸ் இஸ் ருத்ரன் சொல்லிட்டு ஒரு பைலட் ஃபிலிம். இட்ஸ் அகெயின்ஸ்ட் ரேப்புக்கு என்ன பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஆரோக் எடுத்தது. அருவியில் எங்களோட ரோலை பார்த்துட்டு ஓகே எங்களை வந்து அப்ரோச் பண்ணாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே நான் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும். இயர் ஐ வெண்ட் அஸ் a ரிப்போர்ட்டர் ரோல் தான் ஃபர்ஸ்ட். நந்தினி ஒரு நியூஸ் ரீடர் ரோலும், நான் ஒரு ரிப்போர்ட்டர் ரோல தான் போனோம். ஒரு சின்ன ரோல் எனக்கு. இது வாஸ் டேக்கன் இன் அடையார் பிரிட்ஜ். பட் அங்க வந்து அன்பார்ச்சுனேட்டா அங்க இன்னொரு பெரிய நியூஸ் ரீடர் ரோல் பண்ண வேண்டியவங்க வராததுனால ஆஸ்க் மீ வெதர் கேன் ஐ டூ லேட் நைட். நானும் நந்தினியும் போனது போய் முடிச்சு ஒரு 1 hourல கிளம்பி வந்துலாம்னு சொல்லிட்டு போனோம். பட் அவர் கேட்டதுக்கு அப்புறமா ஓகே நான் பண்றேன். ஐ ஆஸ்க் ஹிம் ஓகே ஐ வில் ட்ரை டூயிங் இட் சொல்லிட்டு நைட் எல்லாம் ஒர்க் பண்ணி மார்னிங் 6 வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த ஷூட்டை முடிச்சோம். ஏன் இதை சொல்றேன்னா சம்டைம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் டு யூ. நான் போனது ரொம்ப ரொம்ப சின்ன ரோல், ஒரு 10 செகண்ட் ரிப்போர்ட்டர் ரோலுக்கு போனேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 சீனுக்கு வரக்கூடிய ஒரு நியூஸ் ரீடர் ரோல் நீங்க ருத்ரன் சொல்லி யூடியூப்ல கூட போய் பார்க்கலாம். அண்ட் ஐ ஹவ் டேக்கன் மேக்ஸிமம் ஸ்பேஸ் சொல்ல முடியாது, நிறைய ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அது மாதிரி வந்து when opportunities knock your door you have to be well prepared to use it. நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க, கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்காம மிஸ் பண்ணிடுவோம். தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் மை டீம் அண்ட் அதர்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு, பட் யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அதுவே இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கும்போது இல்லை லேட் நைட் ஆயிடுச்சு. நந்தினியும் சரி, ஈவன் எவ்ரி ஒன் வாஸ் தேர் வர் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பாய்ஸ். நாங்கள் எல்லாருமே அங்கே நைட் ஃபுல் நைட் அங்கே இருந்து ஷூட்டை முடிச்சு கொடுத்து காலையில் 6 மணிக்கு எல்லாரும் ஒன்றா கிளம்பணும். நினைச்சிருந்தா யாரும் இல்லை இவ்வளோ லேட் நைட் வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். நவ் இவ்வளோ நேரம் நான் பேசுறதுலாம் எல்லாமே நான் என்னை பத்தி. நவ் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் certain things that can be helpful for you. Now, what was my mentality when I quit my job? When I was working for a corporate, I was earning around 25,000-27,000. OT எல்லாம் சேர்த்து that would be like 30,000. அப்போ அந்த ஜாப் நான் விடும்போது என் மைண்டுக்குள்ள வர ஒரு கொஸ்டின், ஓகே நான் ஜாபை விட்டுட்டு மீடியாக்குள்ள போறேன், சினிமாக்கு ட்ரை பண்றேன், எனக்கு என்ன ரிஸ்க்னு கேட்டா மந்த்லி 30,000 rupees எனக்கு லாஸ். இல்லைங்க ஜாப் விட்டு நான் இன்னொரு ஜாபுக்கு போறேன் அப்படின்னா ஒரு ஐ கூட சேர்த்து 33-35 மேக்ஸிமம் ஐ கேன் கெட். ஸோ 35,000 rupees is going to be loss for me every month. என்னால மேனேஜ் பண்ண முடியுமா? நான் வேற ஒரு ஃபீல்டு போயிட்டேன், சினிமாக்கே போறேன், எனக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இல்லை ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னா will I be able to manage 35,000? That was my first question. Second question, சரி நான் என்ன விஷயம் லூஸ் பண்ணுவேன்? If I'm in a job, what is the thing I'll lose அப்படின்னு கேட்டா, every day I'll be working for 10 to 12 hours including the travel time ஓட சேர்த்தா. அப்போ 10 hours ஆவரேஜா வச்சா 25 days working day வச்சா 250 hours I'm giving to someone else for the 35,000 rupees. இது ஓகேவா இல்லையான்றதான் எனக்குள்ள நான் கேட்ட கொஸ்டின். சேம் திங் யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். யூ ஆர் an employee. அதுக்கான எம்ப்ளாயிலாம் வேலையை விட்டு வாங்கன்னு நான் சொல்லல. அது ஒவ்வொருத்தரோட கால், யார் யாருக்கு மைண்ட்ல என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நந்தினி ஹஸ் given wonderful tips. ஒரு ஜாப்ல இருந்துட்டு எப்படி நீங்க வந்து பார்ட் டைம் பிசினஸ் பண்ண முடியும், ஃபுல் டைம் பிசினஸ் பண்ண முடியும், ஷேர் இன் வீடியோ. I'll also share that with you. ஸோ அந்த வகையில those want to become an entrepreneur, நீங்க ஜாப் விடும்போது ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் வாட் would be the loss, அண்ட் அந்த லாஸ்க்கு நான் ஓகேவா. அப்ப நான் எடுத்த முடிவு சரி 35,000 எனக்கு வராது, ஓகே. அதை தவிர எனக்கு வேற எதுவுமே பிளஸ் பார்க்கல. இந்த சென்ஸ் I'm not blaming my employer. As I said, they are one of my best employers. பட் என்னோட லைஃப் கால், எனக்கு லைஃப்க்கு என்ன தேவையோ அது அந்த இடத்துல கிடையாது. எனக்கு வந்து பேசுறது பிடிக்கும், எனக்கு வந்து பப்ளிசிட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்டட் டு கெட் இன்டு மீடியா ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ நான் எங்கேயோ ஒரு 250 hours போடுற விஷயத்த என் மேல நான் போட்டா என்னால அந்த 35,000 earn பண்ண முடியுமான்றதான் என்னோட கொஸ்டின். தென் ஐ டிசைட் ஓகே வில் டூ தட், வில் ட்ரை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு மணி பேக்கப் எடுத்து வச்சுட்டு தான் ஐ வாண்டட் டு ரிசைன். சேம் சஜஷன் ஐ கிவ் டு எவ்ரிவன். நீங்க ஜாபை விட்டுட்டு ஃப்ரீலான்சரா வரீங்க, அதாவது ஆண்டர்பிரினர்ன்றதுலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான். First you become a freelancer ஒரு ஜாப் விட்டு வரும்போது. அதுக்கப்புறம் தான் you become a businessman or an entrepreneur. எடுத்தோடனே நீங்க entrepreneur கிடையாது. அப்போ ஜாப் விட்டு நீங்க வரும்போது நீங்க வந்து பணத்துக்காக திரும்ப வீட்டுல வந்து என்னடா காசே கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப வேலைக்கு வராது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க வந்துட்டு திரும்ப ஜாப் போட்டீங்கன்னா once again it's a very tough process for you to follow your passion. ஸோ ஜாப் விட்டு வரும்போதே கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் காசு சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுட்டு மினிமம் 3 months ஐம் சேயிங். நீங்க ஈவன் 1 year சேர்த்து வச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் பேர் மினிமம் ஒரு 3 மாசம் நீங்க ஏன்னா நீங்க புதுசா ட்ரை பண்ண போற ஃபீல்ட்ல வந்து வில் ஹேவ் a pay cut. ஃபார் எக்ஸாம்பிள் when I said I was earning 30,000, எனக்கு நல்லா தெரியும் மீடியாக்குள்ள வரணும் அப்படின்னா மாசம் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது, இல்ல அதிகபட்சம் 5,000 ரூபாய் தான் வரும் அப்படின்றது தெரியும். அப்போ 30,000 வாங்க எங்க இருக்கு, ஒரு 5,000 எங்க இருக்கு. ஐ ஷுட் பி ரெடி ஃபார் தட் பே கட். இல்லங்க நான் கால் சென்டர்ல 30,000 ரூபாய் வாங்க எனக்கு கொடுங்கன்னா யூ cannot demand in this field. அப்போ ஐ எம் ரெடி ஃபார் தட் பே கட். அப்போ அந்த 3 மாசம் நான் எப்படி ஓட்ட போறேன்றதுக்காக ஐ வாஸ் கீப்பிங் மை செல்ஃப் ப்ரிப்பேர்ட். ஸோ சேம் வே எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் திங்க் ஃபினான்ஷியலி உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு. அந்த 3 மாசம் வந்து உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம உங்களால பண்ண முடியுமா? அடுத்து அந்த 3 months என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வில் பி சீயிங் தட் லைஃப் ஆஃப் எ ஃப்ரீலான்சர்.
ஸோ ஒரு ஜாபை நீங்க விட்டுட்டீங்க, விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த ஃப்ரீலான்ஸோட லைஃப் எப்படி இருக்கும்னா, நல்லா ரெஸ்ட் இருப்பாங்க. லைஃப்ல போதுமானதும் நம்ம என்ஜாய் பண்ணி, ஐ மீன் ஒர்க் பண்ணிட்டோம்ப்பா, திஸ் இஸ் த டைம். லைக் இப்போ எப்படி லாக்டவுன் பீரியட் நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ, அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் திங் வாட் தே வாண்ட் டு டூ இஸ் டேக்கிங் ரெஸ்ட். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டூயிங் தட். எவ்ரி ஜாப் சேஞ்சுக்கு வந்து நான் மினிமம் 1 to 2 months ரெஸ்ட் எடுப்பேன். ஐ மீன் ரெஸ்ட் சென்ஸ் பிரேக். எல்லா கரியரும் பார்த்தா என்னோட சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே மினிமம் 1 month பிரேக் ஆகுது இருக்கும், ஒரு ஜாப் டு அடுத்த ஜாப். ஸோ ஐ டேக் a break and I just rejuvenate myself and I come back. அதே மாதிரி நீங்க பிரேக் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் யூ ஷுட் டிசைட் when you are coming back. கம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி யூ ஹேவ் டு ஒர்க். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரீலான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கும் ஒர்க் பண்ணும்போது தே ஒர்க் 8 to 12 hours, ஈவன் 16 hours கூட ஒர்க் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா டெய்லி 16 hours ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க் பண்றாங்கன்னு தெரியாது. ஐ திங்க் தே டோன்ட் ஹேவ் தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதாவது கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணலன்றது தான் என்னோட அசம்ஷன். அவங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறாங்க, அதனால பண்ணலன்னு சொல்லி. பட் தட்ஸ் அவுட் ஆஃப் டாபிக். பட் பேசிக்கலி நம்ம யாருக்கும் ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது we are ready to work even 12 to 16 hours. பட் நீங்க ஜாபை விட்டுட்டு உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது ஹார்ட்லி யூ ஒர்க் ஃபார் 2 hours or 3 hours தானே தவிர அதுக்கு மேலே நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. அதுக்கு 2 ரீசன். ஒன்னு, நிறைய ஒர்க் பண்ணிட்டடா அப்படின்னு தோணும். 2வது, என்ன ஒர்க் பண்றதுன்னு தெரியாது. ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு யாரோ உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஒர்க்கு, நீங்க பாட்டு பண்ணி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, எனக்கு வந்து 80 கால்ஸ் நான் இன்னைக்கு பண்ணணும்னு ஆஃபீஸ் டார்கெட் இருக்குன்னா, அந்த 80 கால்ஸ் டயலர்ல வந்துடும். நான் போய் தேடி கண்டுபிடிக்க போகிறது லைக் ஜஸ்ட் சொல்லிக்க மாதிரி சில எக்ஸப்ஷனலான கேசஸ் தவிர மற்றத்துல உங்களுக்கு தேவையான டேட்டா வந்துடும். ஆல் ஐ நீட் டு டு இஸ் ஜஸ்ட் டேக் த டேட்டா, கால் தி கஸ்டமர்ஸ், அவ்வளவுதானே தவிர அங்க வந்து பெரிய விஷயமா நான் எதுவும் தேட போதில்லை. ஒர்க் ரெடியா இருக்கு எனக்கு பண்றதுக்கு. பட் when I become a freelancer, I don't know what is the work I should do. That is the biggest problem. அப்போ ஃப்ரீலான்ஸோட லைஃப் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, டெய்லி 2-3 hours மேல they are not working. என்ன ஒர்க் பண்றதுன்னு தெரியாம they are wasting their time. அதிகபட்சம் அவன்கிட்ட என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டா, வீடியோ பார்த்தா, ஃபேஸ்புக் ப்ரௌஸ் பண்ண. ஓகே, வாட் இஸ் தட் யூ டிட் தேர்? ஃபேஸ்புக் பார்த்தா என்ன பண்ண? அந்த டீடைல் எடுத்து வச்சா, இல்ல வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்தியா, இல்ல அந்த வீடியோ மாதிரி நீ பேசினியா? வாட் இஸ் தட் யூ ஹவ் டன்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஃப்ரீலான்சர். And then, why top performer in a company fail as a businessman? If, as I said, I'm an agent, call center agent, எனக்கு வந்து 80 calls target ன்னு வைக்கிறாங்கன்னா, I'm one of the toppers when I was working for 2 of the call centers. I used to take 120 calls in a day. கஸ்டமர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனா அந்த மெதப்பில் வந்து நான் ஒரு கால் சென்டர் ஆரம்பிக்கலாம், ஒரு பிபிஓ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் போட்டா, most of the time I fail. என்ன ரீசன் அப்படின்னா, as I said, when I was working for a call center, நான் எடுக்கக்கூடிய காலுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்காங்கன்னா, அந்த கால்ஸ், அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டீம், அது பின்னாடி இருக்கக்கூடிய டீம், வாட் எவர் த டீம், எனக்கு நாலேஜ் கொடுத்த என்னோட டீம் லீடர், எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாட் எவர் சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டுக்கான ஹவுஸ் கீப்பிங் டீமா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரைனிங் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஹெச்ஆர் டீமா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ்க்கு பத்திரமா கூப்பிட்டு போற கேபா இருக்கட்டும், அப்பப்போ வேலைக்கு தண்ணி டீ காஃபி எடுத்துட்டு வர டீமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து நடக்குது. எனக்கு ஒரு தண்ணி வேணும், இங்க கேன் தண்ணி காலி அப்படின்னா நான் தண்ணி இல்லாமா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் போட போறாங்க. இங்க தண்ணி இல்லைன்னு சொன்னா வாட்டர் பாட்டில் இருந்து வைக்க போறாங்க. ஸோ everything is coming to me ready made. So என்னால வந்து என்னோட கால்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். So this is one important thing you have to note down. Now I am starting a company. இப்போ இங்க என்ன பண்ணணும்னா எல்லாமே நான் தான் பண்ணணும். என் கம்பெனி கூட்டி பெருக்கிறதுல இருந்து, எனக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுல இருந்து, கரண்ட் பில் கட்டுறதுல இருந்து, எனக்கு நானே ட்ரெயின் பண்ணதுல இருந்து, எனக்கு லீட் எடுத்துறதுல, இது மாதிரி so many things, 10 departments minimum என்னை சுத்தி இருக்கு. அப்போ இது எல்லாமே நான் பண்ணணும்னு சொல்லும்போது I cannot contradict core first of all. அப்போ ஒரு 60% of the time I need to take care of the administration being a businessman. அப்போ வந்து இடம் பார்க்கறதுல இருந்து, அதுக்கு ரெண்ட் கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது எல்லாமே பண்றேன் போது, அப்போ only 30 to 40% of the time I will have to focus on my core field. அது காலிங்கா இருக்கும். அப்போ எப்படி என்னால 120 calls 150 calls எடுக்க முடியும்? I can take hardly 40 calls 50 calls. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கால் சென்டர். அதே மாதிரி ஒரு எம்சி எடுத்துட்டாங்க, நான் ஒன்லி ஒரு எம்சியா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு யாரோ கூப்பிடுறாங்க, போறேன், ஈவெண்ட் பண்ணிட்டு வரேன், 5,000 10,000 வாங்குறேன், சிம்பிள். இதே நான் ஒரு எம்சி மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆக்குறேன், ஒரு 10 பேர் அனுப்புறேன் அப்படின்னா, அப்போ வந்து இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க, 10 பேர் கால், நான் 10 எம்சி கிட்ட பேசணும், 10 கிளைண்ட் கிட்ட பேசணும், அடிஷனலா வேற ஏதாவதுனா அப்போ எனக்கு பாதி நேரம் கால்ஸ்கே போயிடும். அப்போ மிச்ச நேரம் தான் நான் என்னோட எம்சிங்களை ஃபோக்கஸ் பண்ணுவேன். சேம் வே ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு பெரிய லெஜெண்டா வேணாலும் இருங்க, எவ்வளவு பெரிய ஏஜென்ட்டா டாப் பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயி வேணாலும் இருங்க, when you want to come to your business you should understand especially the marketing concept. இல்ல எனக்கு மார்க்கெட்டிங் தெரியாது, வராது, பிடிக்காதுன்னா ப்ளீஸ் டோன்ட் கம் டு பிசினஸ். ஏன்னா மார்க்கெட்டிங் இல்லாம பிசினஸ் கிடையவே கிடையாது. பட் ஐ கிவ் யூ தி ஆப்ஷன். தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். எனக்கு பிடிக்காது, வேற யாராவது பண்ணி கொடுங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தே வில் டூ தட், பட் யூ ஹேவ் டு பே மணி. எல்லாருமே வரும்போது ஸ்டார்ட் அப் என் கையில காசு கிடையாது, காஸ்ட் கட்டிங் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது, அப்போ யூ வில் நாட் பி ஏபிள் டு பே சம்மன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிடிக்காது, இல்லை எனக்கு கேமரா ஹேண்ட்லிங் பிடிக்காதா, நான் ஈவெண்ட் போகும்போது யாரோ நான் ஹைட் பண்ணிக்கலாம், 500 rupees 1000 rupees கொடுத்து, வாப்பா நான் போற ஈவெண்ட்டுக்குலாம் என் கூட வா, என்னை வளைச்சு போட்டோ எடு, என்னோட ஃபேஸ்புக் பேஜை நீயே அப்லோட் பண்ணு, எல்லாமே பார்த்து ப்ரொமோஷன், ஐ வில் பே யூ சோ அமௌண்ட் நான் கொடுக்குற மாதிரி ரெடியானா தட்ஸ் குட். பட் இதுக்கெல்லாம் என் கையில காசு இல்லாமல் நான் என்ன பண்றேன், நானே போவேன், நானே வளைச்சு எங்கேயாவது மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுப்பேன், இல்லை ட்ரைனிங்ஸை கூப்பிட்டு போயிடுப்பேன், இல்லை கிளைண்ட் கையில காலில் வந்து எடுப்பேன்,
somehow I need to do இந்த இனிஷியல் ஸ்டேஜ். கண்டிப்பா நம்ம எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜ் இது பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் டைம் இல்லைன்னு சொன்னா டெஃபினெட்லி பிசினஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. ஸோ நான் இவ்வளவு நேரமா இந்த 2 டாபிக்கை நான் சுத்தி சொன்னதோட முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் யூ பிகம் ஃப்ரீலான்சர் ஃப்ரம் an employee to work 8 to 16 hours a day. 8 ன்றது மினிமம் லெவல், 16 hours வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம் தாராளமா. எதுக்காக நான் என்ன ஜாலியா தானே பிசினஸ் மேனா வந்தேன் அப்படின்னா, லாட் ஆஃப் பீப்புள் ஆர் திங்கிங் தட் எம்ப்ளாயா இருந்தா நம்மளோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, பிசினஸ் மேனா இருந்தா தான் அங்க லட்சம் கோடி இருக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அப்சல்யூட்லி தட்ஸ் ரைட். ஆனா அது உடனே வந்துடாது. நீங்க ஃபர்ஸ்ட் 3 years 5 years 10 years போடக்கூடிய எஃபர்ட் தான் அதுக்கப்புறமா that will give you the result. So entrepreneurோட ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, entrepreneur is someone who is ready to work for 16 hours a day to get the lifestyle of 5 hours work a day. ஸோ நான் இன்னைக்கு டெய்லி ஓடுறேன் அப்படின்னா இன்னொரு 5 years 10 years வந்து ஓரளவுக்கு நான் செட்டில் ஆயிடுவேன். அப்போ வந்து நான் உட்காந்துறது வந்து எனக்கு ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி டே 5 hours 6 hours நான் ஒர்க் பண்ணா போதும், சூப்பர்வைஸ் பண்ணா போதும், மை டீம் இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்ற லெவல் வரும். பட் இனிஷியலா 10 years யூ ஹேவ் டு ரன் 16 hours a day. நீங்க மற்றவங்க ஓடுறாங்களோ இல்லையோ, உங்க டீம் மெம்பர் ஒர்க் பண்ணாலும் இல்லையோ, யூ ஹேவ் டு டூ யுவர் டியூட்டி எவ்ரி டே diligently religiously. So that is what I wanted to convey here. So top performer இருந்தாலும் சரி, when you come to business, understand what are the nuances in the business, do that. If you want to do that, you do that. Or if you have money, give it to someone and let them do it. And what to learn in this time you allowed. நான் சொன்ன மாதிரி 8 to 16 hours நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளமே, ஓகே நான் உட்காந்து ஒர்க் பண்ண ரெடிப்பா, ஐ ஓப்பன் மை சிஸ்டம், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டேன், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. உட்காந்து வீடியோவே யூடியூப்ல போய் வீடியோ பார்ப்பாங்க, இல்லை ஃபேஸ்புக் ஸ்கால் பண்ணிட்டே இருப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. பட் தட் அலோன் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ தி ரிசல்ட். ஸோ இதுக்கு நான் ஒரு டிபிக்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் நான் காமிப்பேன். என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் நான் 5 to 7 times பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் மை, இது என்ன நீங்க யாராவது நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 5 split of a day. ஃபர்ஸ்ட் திங் நான் ஸ்கில் டெவலப் பண்ணணும். அடுத்து வந்து அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணணும், ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த 6 ஸ்டெப் இது வந்து நான் ஒன்றுனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கில் எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஐ கேன் வாட்ச் வீடியோஸ், I can read articles, I can talk to people whoever is there. I mean whoever is there in my industry. If for example lockdown period இது எல்லாமே நீங்க பண்ணலாம். என்ன பண்ணலாம், காலையில எழுந்தோம் வீடியோ 2 hours வீடியோ பார்க்கலாம், ஆர்டிகல் படிக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டட் என்ன வெபினார் நடக்குதோ பார்க்கலாம். லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் டாக்கிங். ஸோ திஸ் இஸ் த வே யூ டெவலப் எ ஸ்கில். பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பார்த்தா மட்டும் போதுமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. யூ ஹேவ் டு அப்ளை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் மை வீடியோஸ் அதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். வீடியோஸ் பார்க்கறதோட ஸ்டாப் பண்ணாங்க, நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ இன்னைக்கு சில வீடியோஸ் பார்த்தீங்க, ஆர்டிகல் படிச்சீங்க, then you practice it. For example நீங்க மீடியா பர்சன் இல்ல ஈவென்ட்ஸ் ப்ரொஃபஷன், ஒரு ஸ்மைல் ப்ராக்டிஸ் பண்றீங்க, இல்ல டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அடுத்த மிரர் முன்னாடி இல்ல உங்க கேமரா முன்னாடி வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. then you will know that how you are performing. I mean எப்படி நீங்க தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல. தேர்ட் திங் பெர்ஃபார்ம். ப்ராக்டிஸ் என்னும்போது நீங்க கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆக்சுவலா உங்க முன்னாடி ஒரு ஆடியன்ஸ் இருக்க மாதிரி நினைச்சிட்டு கேமரா ஆன் பண்ணிடுங்க, whether it's a laptop webcam or your mobile front cam, கம்ப்ளீட்டா ரெக்கார்டே பண்ணுங்க. you think as if there is an audience in front of you. ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு கேளுங்க. அப்ப இந்த 3 நீங்க பண்ணிட்டீங்க, வீடியோஸ் பாத்தீங்க, பிராக்டிஸ் பண்ணீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்கில்ல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா பண்ணி உங்க கையில ஒரு ப்ரூஃப் இருக்கு, திஸ் வாட் ஐ ஹவ் டன் சொல்லிட்டு உங்களுக்கு எங்க கரெக்ஷன் பண்ண தெரியும். why you are taking videos. ஃபர்ஸ்ட் திங் அது வேணா நீங்க மத்தவங்களுக்கு காமிக்கலாம். செகண்ட் உங்களுக்கு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் a feedback mechanism. so this is the first step what you have to do to develop your skill. செகண்ட், ஓகே எனக்கு ஸ்கில் வந்துருச்சு, இது எனக்கு வந்துருச்சுன்றது வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும், மார்க்கெட்டுக்கு எப்படி தெரியும். ஸோ ஐ நீட் டு டெல் தெம் தட் so and so skill I have. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னை பத்தி நான் வெளியே பப்ளிஷ் பண்ணணும். ஒன்று என்ன வீடியோ எடுத்து நான் வெளியே போடணும், இல்லை நான் ஆர்டிகல் எழுதணும், இல்லை நான் வீடியோவில் பேசணும். இது ஏதாவது நான் பண்ணும்போது தான் ஓகேப்பா இந்த தம்பிகிட்ட சரக்கு இருக்கு, yes some stuff let's approach him சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ what you have to do is you have to do the outbound marketing where you are telling people that this is what I do, this is what I can. இது வந்து outbound marketing சொல்லுவாங்க. you approach people and tell them I can do this. next is inbound marketing where you will not approach anyone. நீங்க வாட்டு போயிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டே இருப்பீங்க. மல்டிபிள் சோஷியல் மீடியா I'll be taking that in my paid workshop next week எடுக்க போறேன். அது என்னென்ன சோஷியல் மீடியா எப்படி ஷேர் பண்ணதுன்னு I'll share. பட் பேசிக்கலி சிம்பிளா இப்ப சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் சோஷியல் மீடியா இருக்கு, வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், லிங்க்டினா இருக்கட்டும், ட்விட்டர், இது மாதிரி எல்லா இடத்துலயுமே எடுத்துட்டு போயிட்டு உங்களோட வீடியோ உங்களோட ஆர்டிகல் நீங்க ஷேர் பண்ணும்போது SEOன்னு சொல்லுவாங்க. யாராவது எங்கேயோ இது ரிலேட்டடா தேடும்போது உங்களை பார்ப்பாங்க, அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. தட்ஸ் கால்ட் as inbound marketing. So you have to create content. So nothing but content creation and content distribution. இதுக்கு நீங்க டைம் ஒதுக்கணும் 2 hours to 4 hours. ஸோ ஆவரேஜா 2 hours on skill development, ஒரு 1 hour on outbound marketing, ஒரு 2 to 4 hours on inbound marketing. அதுக்கப்புறம் முடிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுங்க. ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னாடி நீங்க தேடணும். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போய் தேடலாம், இல்ல ஃபேஸ்புக்ல போயிட்டு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணாலும் தேடலாம். அப்ப தேடி அதுல ஏதாவது நீங்க கிராப் பண்ண முடியுமா, இன்னைக்கு வந்து நம்ம எடுக்க முடியுமா, இந்த ஈவெண்ட் வந்து நம்மளால எடுக்க முடியுமா, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போய் தேடுங்க. தேடிட்டு அப்ளை ஃபார் தட். அண்ட் இதெல்லாம் பண்ணுங்க. இங்க எங்கேயுமே உங்களுக்கு காசு கிடையாது. ஆக்சுவலா ஃபைனலி த மணி இஸ் தேர் when you actually deliver it.
இஃப் ஆர் ஈவெண்ட் ஆங்கர் நீங்க ஈவெண்ட்டுக்கு போனாதான் காசு, இஃப் ஆர் ட்ரெயினர் நீங்க ட்ரைனிங் டெலிவரி பண்ணாதான் காசு. பட் என்னோட டிபிக்கல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிபிக்கல் டே ஈவெண்ட் இருந்தா ஈவெண்ட் போவோம், ஈவெண்ட் இல்லாத நான் மேலே சொன்ன இந்த 6 திங்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ சேம் வே யூ வில் பி டூயிங் இட். அப்போ அகைன் இதுலயும் சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்து டீப்பா வரும். என்ன நோ ஐ மீன் த ஸ்லைட் வாட் டு லேர்ன் இன் தோஸ் டைம் யூ அலாட். ஸோ நான் இந்த ஸ்லைட்ல தான் வாட் டு லேர்ன்ல தான் இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணணும். அண்ட் அகைன் நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்க வீடியோஸ் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன வீடியோ பார்க்குதுன்றதும் அகைன் யூ நீட் டு டிசைட். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு மென்டார் அப்படின்னு ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மென்டார் இல்ல பிசினஸ் கோச், கன்சல்டன்ட், கைட், வாட் எவர் இஸ், உங்களுக்கு ஒரு பர்சன் உங்களுக்கு எல்லாமே ஓகே நானே பாத்துக்கிறேன், நான் ஜஸ்ட் டேல போட்டா எனக்கு வந்துடும், பிசினஸ் வந்துடும், சுலேக்கால போட்டா வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் கைட் ஹூ வில் பி கைடிங் யூ. நீங்க என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், யார் யார் ஃபாலோ பண்ணலாம், டெய்லி உங்க ரொட்டீன் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு பண்றது லைட்டா மென்டாரிங் மாதிரி தான், உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி மாத்துங்க, டெய்லி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி யூ ஷுட் ஹேவ் அ இன் பர்சன் மென்டார் ஹூ கேன் கைட் யூ. ஸோ அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி டேவை நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த ஸ்பிளிட்ல என்ன பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ரஃப் ஸ்பிளிட் தான் கொடுத்துருக்கேன், பட் அதை டீப்பா நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். 2 ஹவர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறீங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அதுல எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ண போறீங்க. நான் எவ்வளவு பண்றேன் அதை தாண்டி என்னால இந்த கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு அப்ரோச் தி எக்ஸ்பர்ட் இன் தி ஃபீல்ட். அதே மாதிரி 2 ஹவர்ஸ் மார்க்கெட்டிங் டைம் சொல்லியிருக்கேன், 4 ஹவர்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் டைம் சொல்லியிருக்கேன்னா அதுல எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றது, என்ன டாபிக்ல பண்றது, இதெல்லாம் டெஃபினெட்லி இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்காது. யூ ஹேவ் டு அப்ரோச் யுவர் மென்டார், யூ ஹேவ் டு பே சம்மன், டேக் देम as mentor or you can come for a paid coaching course. கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ்ல கிடைக்கும். பட் பேசிக் இந்த இன்புட்டை வச்சு you can definitely redefine your life. And now all the business goes in first 3 years. As I said in the earlier stage, நிறைய பேர் பிசினஸ் வந்தாதான் லைஃப்ல வந்து கோடி கணக்கா பொருள முடியும், பிசினஸ் வந்துடுறாங்க. ஆனா அவங்க லைஃப் எப்படி போகுதுன்னா, இது மாதிரி நான் சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு புரியாம தெரியாம மார்க்கெட்டிங்லாம் தெரியாம முதல் வருஷம் ஏதோ ஒன்று எல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டுருவாங்க, ஆஃபீஸ் நல்லா ஃபர்னிஷ் பண்ணிடுவாங்க, பயங்கரமா வந்து செலவு பண்ணுவாங்க, which is not at all needed in most of the case. For example, when I'm an event MC, நிறைய பேர் உங்க ஆஃபீஸ் எங்கன்னு கேட்பாங்க, நான் சொல்லுவேன் I don't have an office, I work from home. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் தேவை கிடையாது. எனக்கு கிளைண்ட் கால் பண்ணுவாங்க, வெப்சைட் பார்ப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க, ஓகே சொல்லுவாங்க, நான் போய் அவ்வளோதானே தவிர then why do you need an office? If I'm going as an event management company ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திட்டு போறோம் அப்படின்னும் போது அப்பெல்லாம் ஒரு ஆஃபீஸ் செட்டப் தேவைப்படலாம். அப்போ அதே மாதிரி தான் சில பேர் வந்து ஆஃபீஸ் செட்டப் மட்டும் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் மை ஆஃபீஸ் ஸ்பேஸ், அதாவது எங்களோட ஹோம் ஸ்பேஸை வந்து we use it for internal training purpose. எங்களோட டீம் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஆஃபீஸ் நான் பயமா டெக்கரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. they know what we are. அப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல we work. My client are not going to come there, clients are not going to come. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டீம் மெம்பர் வரக்கூடிய இடம் இல்ல, டீம் மெம்பர் யாருமே வர மாட்டாங்கிற இடத்துக்கு எனக்கு ஆஃபீஸ் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து லட்சக்கணக்காக செலவு பண்ணுவாங்க. பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, சம்டைம்ஸ் எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். பட் வேர் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் யுவர் மணி ஃபர்ஸ்ட். அசெட் அண்ட் லைபிலிட்டி ஒரு கான்செப்ட் இருக்கு, அது முடிஞ்சா ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் தி அசெட், நாட் ஆன் தி லைபிலிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா அசெட் இஸ் சம்திங் வேர் இஃப் இன்வெஸ்ட் ஆன் சம்திங் தட் வில் கிவ் மணி டு யூ. லைபிலிட்டி இஸ் சம்திங் வேர் யூ நீட் டு பே தி மணி எவ்ரி மந்த். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் இங்க போறேன், யூ கேன் ரிப்ளை. இப்போ அசெட்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு டெய்லரிங் மிஷின் நான் வாங்குறேன். டெய்லரிங் மிஷின் வாங்குறேன்னா மந்த்லி அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி நான் சம்பாதிக்க முடியும். அப்போ டெய்லரிங் மிஷின் நான் இஎம்ஐ கட்டினாலும் சரி, அந்த டெய்லரிங் மிஷினுக்கு வந்து எனக்கு மாசம் சம்பாதிக்கிறேன், பேஸ் வந்து ஐ கேன் பே தி இஎம்ஐ. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் அசெட். பட் இதுவே வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து எங்க அப்பா வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, தட்ஸ் அ லைபிலிட்டி ஃபார் மீ. ஏன்னா மாசம் நான் பெட்ரோல் பண்ணேன், அதுல இன்கம் எதுவுமே கிடையாது. ஸோ பைக் இஸ் அ லைபிலிட்டி. நவ் டெல் மீ, ஐ வில் சே மொபைல் இஸ் இட் அன் அசெட் ஆர் லைபிலிட்டி? யார் வேணாலும் வந்து ஆன்சர் பண்ணலாம். அசெட்னா வந்து இட்ஸ் கோயிங் டு கெட் யூ மணி, ஸோ தட் மாசம் நீங்க அதுக்குன்னு கட்ட தேவையில்லை எதுவும். லைபிலிட்டி அப்படின்னா யூ கேன் சென்ட் மெசேஜ் இன் சாட். லைபிலிட்டினா மாசம் நீங்க வந்து அதுக்கு காசு கட்டிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு ஹை காஸ்ட் மொபைல் 40,000 ரூபாய் மொபைல் வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூர் யூசேஜ் சொல்லியிருக்காங்க, புரியுதாங்க? எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மொபைல் மஸ்ட், ஆனால் மொபைல் இல்லாமல் லேப்டாப் இல்லாமல் அந்த வெபினார்லாம் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி மொபைல் இஸ் அன் அசெட் ஃபார் மீ. ஓகே, பட் அதுவே இப்போ நான் ஒரு 40,000 rupees ஒரு மொபைல் நான் வாங்குறேன் அப்படின்னா தட்ஸ் அ லைபிலிட்டி ஃபார் மீ. ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ற மொபைல் ரியல்மி இட்ஸ் ஜஸ்ட் 16,000 rupees. 10,000 rupee மொபைல்ல என்னால பண்ண முடியும். அப்போ அது இஃப் as long as it's good enough to conduct my webinar, நான் 15,000 rupees மொபைல் எனக்கு போதும். அப்போ 40,000 ரூபாய் செலவு பண்றேன் அப்படின்னா அந்த அடிஷனல் 25,000 I should have invested somewhere else. நான் என்னோட Zoom பேமெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம், வேற எதுக்காக பண்ணிருந்தா அதுல இருந்து எனக்கு திரும்ப இன்னும் ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ so you have to be very careful. So tailoring machine is an asset. Sometimes bike is a liability when you are not earning. But வந்து கலெக்ஷன்ஸ் போறவங்க, ஃபீல்ட் ஒர்க்ல இருக்கவங்களுக்கு பைக் இஸ் டெஃபினெட்லி an asset. அவங்களால பைக் இருந்தா தான் வேலைக்கு போக முடியும். ஸோ யூ நீட் டு டிசைட் உங்களுக்கு எது. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே இது அசெட்டா லைபிலிட்டியா? ட்ரைனிங் ப்ரோக்ராம் காசு கட்டுறேன், தட் இஸ் அன் அசெட். அதே நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் காசு கட்டுறேன் அப்படின்னா லைபிலிட்டி. அதுக்காக என்டர்டைன்மெண்ட் போகக்கூடாதுன்னு சொல்லல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் சிச்சுவேஷன். ஓகே, நான் ரிலாக்ஸ் பண்ணா என்னால வந்து
என்னால பெட்டரா பண்ண முடியும், என்னால 3 மணி நேரம் சினிமாக்கு போயிட்டு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ஃபேமிலியோட ஒரு 1000 ரூபாய் போய் செலவு பண்ணிட்டு வந்தேன்னா என் ஃபேமிலியில வந்து சந்தோஷமா இருப்பா அடுத்த ஒரு 1 வீக்கா. டெஃபினெட்லி தட்ஸ் an asset for you in that case. அது மாதிரி வந்து யூ ஹேவ் டு டிசைட் ஒரு இடத்துல நீங்க காசு செலவு பண்ணும்போது அதுதான் லைபிலிட்டியா. சேம் வே when you come to your business you have to think, நான் இதுல போட்டேன்னா இதுல இருந்து எனக்கு காசு வருமா. எக்ஸாம்பிள், எனக்கு டாக்டர் மகாராஜாக்கு நந்தினி எங்களுக்குலாம் அப்படின்னா எங்களுக்கு ஆல்வேஸ் லேப்டாப் அண்ட் மொபைல் ஆர் அசெட். டாக்டர் மகாராஜா அவர் படிக்கிற காலத்துல இருந்து அவர் எப்போ வாங்கினாலும் சரி அவர் ஹை எண்ட் லேப்டாப் தான் வாங்குவார். Like even 10 years back itself, because that is his complete asset. 24 hours he is working on that. அப்போ he compromise on his laptop. பட் அதே ஒரு 2-wheeler வந்து நீங்க வந்து கார் வாங்குங்க, நீங்க வந்து கேப்ல போங்கன்னு சொன்னா he will not use it. ஏன்னா for him that's not an asset. அவருக்கு வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே போகாத ஆளு அப்படிங்கும்போது he doesn't have a need for a great 2-wheeler. அதே மாதிரி தான் எனக்கு எப்படின்னா நான் பைக் வச்சிருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க பைக்கை மாத்துங்க, இவ்வளவு பழசா வச்சிருக்கீங்களா, மொபைல் பழசா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் none of my clients know that what is the bike I have, what is my mobile I have. ஆன்லைன் என்ன பார்ப்பாங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, புக் பண்ணுவாங்க. ஆஸ் லாங் அஸ் என் பைக்குனால நான் ஈவெண்ட்டுக்கு லேட்டா போகாத வரைக்கும் ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். நான் வச்சிருக்கிறது பழைய பைக்கா இருந்தாலும் சரி, என் பைக் நல்லா போகுது, என்னைக்குமே என் பைக் மோசம் பண்ணது கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு என்னோட ஈவெண்ட்ல வந்து ஐ எம் கம்ஃபர்டபிள் வித் பைக் அப்படின்னா என்கிட்ட யார் என்ன சொன்னாலும் அந்த பைக்கை மாற்ற மாட்டேன். ஏன்னா ஒரு புது பைக்கு நான் 80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண நேரம் 80,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆன் மை ட்ரைனிங், I invest on my marketing so that next month எனக்கு ஒரு 1 lakh ஆகும், 1.5 lakh ஆகும். அது இன்னொரு 10 பேருக்கு எனக்கு வேலை கொடுக்க வைக்கும் as an entrepreneur அப்படின்னு சொல்லும்போது, so my focus will always be on some asset, not on the liability. அதுக்காக புது பைக் வாங்கவே மாட்டேன்னா கிடையாது, வாங்குவேன். பட் இங்கெல்லாம் போட்டு இதுல இருந்து வரக்கூடியதை பேஸ் பண்ணி you have to get it. So இந்த விஷயத்தை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனால தான் I'm going deeper in this. Now coming back to the business topic. So business நீங்க எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணும்போது always think about asset and liability. liability எல்லாம் பொறுமையா வாங்கிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் அசெட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் முதல் ஒரு பிசினஸ் பண்ண தெரியாம வந்து லாஸ்ல போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பல்ல கடிச்சு சேர்த்து வச்ச காசை காலி பண்ணுவாங்க. செகண்ட் இயர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரஸ்டீஜுக்காக ஐயோ நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிச்சோமே க்ளோஸ் பண்ணா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காக க்ளோஸே பண்ணாம கடன் வாங்கி பண்ணுவாங்க. அண்ட் அகைன் திஸ் இஸ் நாட் a proven data. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்தது, அசம்ஷன் வச்சு சொல்றேன். டேட்டா மே பி ராங், ஐம் ஜஸ்ட் கிவிங் an example. பட் உங்களால நிறைய ரிலேட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் இயர் என்ன ஆகுது அப்படின்னா கடன் வாங்கி எப்படியாவது பல்ல கடிச்சுன்னு பிசினஸ் ஓட்டுவாங்க. தேர்ட் ஒன்றும் முடியாம பயங்கரமான கடனில் ஆகிட்டு பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்று திரும்ப வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை இருக்கிற அசெட் ஏதாவது விற்று அதை விட்டு வெளியே வருவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் வித் த லைஃப் ஆஃப் சோ மெனி பீப்பிள். என்ன ரீசன்? பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்டிங், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தே நீட் டு ஒர்க் ஃபார் 10 to 16 hours. பிசினஸ் மேன் ஆயிட்டாங்க, ஓனர்ன்றதுக்காக கால் மேல கால் போட்டு உட்கார லைஃப் ஸ்டைல் கிடையாது ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு. தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எப்போனாலும் நினைச்ச நேரத்துக்கு எங்க வேணாலும் சொல்லலாம். எஸ், பிசினஸ் மேன் லைஃப் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். டைம் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கிவ், பட் நாட் இன் த ஃபர்ஸ்ட் 10 years. அது புரியும். So on the வகையில் you have to do that. So this is the basic thing. First 3 years what's happening. Now I'll take a reference of Niyana Gopinath sir. Like this is one of the prestigious events for me, sharing stage with him. Ozurla ஒரு jewelry, I mean ஒரு furniture shop ஓட ஒரு lucky draw event க்கு நானும் கீர்த்தியும் போயிருந்தப்போ, and I have seen him before also. He is one of my inspirations. I follow him a lot of his videos. ஏற்கனவே ஒரு தடவை நான் ஒரு ஷூட்டையும் பார்த்திருக்கேன். and very happy to be closely associated with him அந்த ஒரு ஈவெண்ட்ல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, when his dad joined him in a job several years back, I think 20 years back நினைக்கிறேன், ஏதோ சம்பளத்துக்கு போகும்போது 3 நாள்ல அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்பெல்லாம் ஃபோன்லாம் கூட கிடையாது, அவ்வளோ லெட்டர் எழுதுறாரு. அப்பா இது மாதிரி வந்து எனக்கு இந்த வேலை வேண்டாம், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, எனக்கு வந்து வேறதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்றாரு. அவங்க அப்பா எதுவுமே சொல்ல ஓகேன்னு சொல்றாரு. அதே மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் டேட்ஸ் ஒரு பையன் வேலையை விடுறானா என்ன கேட்பாங்க, அப்பாவோ அம்மாவோ ஏன்டா வேலையை விடுறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஆதங்கப்படுவாங்க. தவிர வெரி ரேர்லி ஃபியூ டேட்ஸ் தே சப்போர்ட் லைக் மை டேட்ஸ், என்னோட ஃபேமிலி மாதிரி. அப்போ கோபிநாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்தியன் டேட்ஸோட பழக்கம் என்னன்னா ஏன் வேலையை விட்டுன்னு கேட்குது. ஆனா அதுக்கு பதில் நீங்க ஏன்டா வேலையை விட்டுன்னு கேட்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வேலை விடக்கூடிய பையன் நாளைக்கு 10 பேருக்கு வேலை கொடுப்பா அப்படின்றாரு. இன்னைக்கு அவன் எம்ப்ளாயா இருந்தா அவன் மட்டும் தான் வேலையில இருக்கா. அவன் வேலையை விட்டானா நாளைக்கு அவன் ஆண்டர்பிரனர் ஆனானா இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு அவர் ஒன் ஆஃப் த வீடியோஸ்ல சொன்னாரு. அது என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் என் லைஃப் ஸ்டைல் அப்படிதான் மாறி இருக்கு. when I was working for call center, என்னால மத்தவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. அதிகபட்சம் எம்ப்ளாயி ரெஃபரல் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு ரெஃபர் பண்ணலாம் தவிர நத்திங் எல்ஸ். பட் இன்னைக்கு நான் ஆண்டர்பிரனரா ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டதுக்கு அப்புறமா ஐ எம் ஏபிள் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சோ மெனி பீப்பிள். என்னை நம்பி யார் வந்தாலும் சரி, யூ ஆர் ஆக்ஷன் ஓரியன்டட் பர்சன், உனக்கு உண்மையாவே பேஷன் இருக்கா, அவ்வளோ ஜாப் இருக்கு, ப்ரொமோட்டர் வேணுமா ப்ரொமோட்டர் இருக்கு, எம்சி வேணுமா எம்சி இருக்கு, கோஆர்டினேட்டர் ஒர்க் இருக்கா கோஆர்டினேட்டர் இருக்கு, வீட்டில் உட்காந்து டைப்பிங் பண்ணுமா இருக்கு. பட் அது எல்லாத்துமே யூ ஹேவ் டு ஷோ யுவர் சீரியஸ்னஸ். அதுக்காக வந்து வந்த உடனே வேலையை கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு ஷோ தி சீரியஸ்னஸ். கேட்குற எல்லாருமே சீரியஸான பர்சன் கிடையாது. பட் வாட் யூ said is absolutely right. என்னால நீங்க பல பேருக்கு வேலை கொடுக்க முடியுது அப்படின்னா பிகாஸ் ஐ லெஃப்ட் மை ஜாப் few years back. So that's one thing I would like to highlight over here. And இந்த இண்டஸ்ட்ரி வந்துக்குள்ள எவ்வளவு என்ஜாய் பண்றேன் அப்படின்னா that is superstar Rajinikanth's daughter's marriage. You can see Rajinikanth and with Lata ma'am. இது வந்து அதுல வந்து we were a small part thanks to எங்களுடைய event manager Alauddin ALD events.
என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து ஐ நெவர் தாட் தட் இவங்களோட ஃபேமிலி இவெண்ட்லாம் என்னால போக முடியும்னு சொல்லி இந்த ஸ்லைட் பர்டிகுலர் நான் எது காமிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைலா இருக்கும், ஈவென்ட் லைஃப் ஸ்டைலா இருக்கும், அண்ட் ஹவு பேஷனேட் யூ ஷுட் பி அண்ட் வாட் ஆல் தி சாக்ரிஃபைஸ் யூ ஷுட் டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த ஸ்லைட். இது எப்படி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஒரு ஈவெண்ட் நாங்க இருக்கும்போது அலாவுதீன் திடீர்னு சொன்னாரு நெக்ஸ்ட் வீக் வந்து இது மாதிரி யாரோட வீட்டு கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜி எங்களை எப்படியாவது கூப்பிட்டு போங்க, என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க நாங்க பண்றோம். யாரு நானும் நந்தினும் வியாதி பிசினஸ் ஓனர்ஸ் ஆஃப் கம்பெனி, பட் நாங்க சொல்றோம் என்ன வேலைனா சொல்லுங்க நாங்க பண்றேன் ஜி, அடிமாட் வேலை நீங்க சொன்னாலும் வரும், வி வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் ஈவெண்ட், அவ்வளவுதான். இது தப்பு கிடையாது. மேபி சில பேர் சொல்லுங்க நீ அவ்வளவு ஃபேன் அப்படிலாம் கேட்கலாம், பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்னும் போது வி ஆசிம் அவர் சொன்னார் சரி ஜி நான் பிளான் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சரி ஜி எனக்கு ஒரு 6 பேர் நீங்க வாங்க ஒரு கேம் ஸ்டால் மாதிரி நான் போடுறேன். ஆக்சுவலி ஐ நீட் ஹையர் மேன் பவர் ஃபார் தட். பசங்க வந்து நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து கூப்பிடணும், அந்த காசை நான் உங்களுக்கு வேணா தள்ளி வாங்கினேன். நான் சொன்ன மணி டசன்ட் மேட்டர் ஜி, அது நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே போதுன்னு சொல்லிட்டு நாங்க போனோம். வி வென்ட் ஃபார் தி ரிசப்ஷன் ஃபர்ஸ்ட் டே ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில், அதுக்கப்புறம் 4th டே லீலா பேலஸ்லயும் வந்து வி வென்ட் ஃபார் தி மேரேஜ். என்னன்னா அங்க போயிட்டு அவங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வி டிட் கேம்ஸ், வி டிட் ஹோஸ்ட் தி ஈவென்ட் ரிசப்ஷன் ஈவென்ட். நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது, இங்கெல்லாம் நாங்க மேல போனது அவங்களை பார்க்கறதுக்காக போனோம், பட் தட் இஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். பட் கீழே வந்து எங்களுக்கு வந்து வேற ஒரு ரூம்ல வந்து எங்களுக்கு தனி ரூம் கொடுத்துட்டு வி ஆர் த கேம் ஜோன் வேர் எஸ்பெஷலி வந்து தனுஷ் சாரோட பசங்க விளையாடுறதுக்கும் அண்ட் ரஜினி சாரோட மற்ற பேர் அங்க நேம் சௌந்தர்யா மேமோட பையன் ஃபர்ஸ்ட் சன் அவரோட அவங்களாம் விளையாடுறதுக்காக தான் கிரியேட் பண்ண செட்டப் அது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வி ஆர் ரெடி டு கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண அலாவுதுன்ட்டு அவருக்கும் எங்களோட டெடிகேஷன் தெரியும். இ மேட் யூஸ் ஆஃப் அஸ், அதுக்கேற்ற மாதிரி என்ன டிசிப்ளின் ஆகணுமோ அப்படி போயிருந்தோம். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இதை மாதிரி when you come as a business lifestyle, entrepreneur lifestyle எல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது மூலமா நான் இன்னொரு சொல்ற விஷயம் என்னன்னா நாட் ஒன்லி மீ அண்ட் நந்தினி, எங்களோட என்டையர் டீம், அதாவது எங்க டீம்ல வந்து ஒரு 6 பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரு 4 பேரும் இன்னொரு நாள் ஒரு 4 பேரும் ஆக மொத்தத்தில் ஒரு 8 பேருக்கு we gave this opportunity which they wouldn't have imagined in their life. இப்படிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில after we became entrepreneur we got so many opportunities, we were also able to share the opportunities with others. And one last slide before I wind up, updating your knowledge. Okay, businessman ஆயிட்டீங்க, எப்படி உங்களோட நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ரெகுலரா நியூஸ் பேப்பர் படி இதெல்லாம் தாண்டி associate with several forums. For example, I am associated with forum called as TI அப்படின்னு சொல்லுவாங்க, the Indus Entrepreneurs சொல்லிட்டு அங்க வரக்கூடிய எல்லாருமே entrepreneurs தான். அது மாதிரி என்னெல்லாம் entrepreneur related forum இருக்கு போங்க, நெட்வொர்க் பண்ணுங்க, பிசினஸ் பீப்புள் கூட பழகுங்க. ஒரு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு தாட்டை லைக் பேடி கிட்ட ரவீந்திரன் பத்மநாபன் கத்துக்கிட்டது நான் ஒரு கேஷ் ஃப்ளோ போற கேம். அப்போ நம்மளை சுத்தி நீ யார் கூட ஒரு 6 பேர் கூட இருக்க, இல்ல 5 பேர், எந்த 5 பேர் கூட நீ இருக்கிறன்னு பாரு க்ளோஸா. உங்க 6 பேரோட ஆவரேஜ் தான் உங்களோட ஆவரேஜ் இன்கம் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் ஐ எம் earning 1 lakh in a month அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 10 lakh earn பண்றாங்க அந்த 5 பேர் அப்படின்னா ஆவரேஜா என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 lakhs மாறிடும் அவங்க கூட பழக. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா என் லைஃப் ஸ்டைல் நான் வந்து அப்படி மாத்திப்பேன். அதுவே என்னோட லைஃப் ஸ்டைல் 1 lakh, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 10,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு 20-13 மாறுவாங்க, எந்த வந்து 70-18 குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க கூட சேர்ந்து என்னோட தாட் ப்ராசஸ் என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடும். இதுக்காக ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்கன்றது சொல்லல நான், பட் யூ ஹேவ் யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் பிசினஸ் சப்போர்ட் பண்றா. ஐ ஹேவ் சோ மெனி குட் ஃப்ரெண்ட்ஸ், பட் பிசினஸ் வரும்போது நாங்கள் பிசினஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களோட தாட் வேற மாதிரி இருக்கும், என்னோட தாட் வேற மாதிரி இருக்கும். ஐ ஹேவ் சோ மெனி பிசினஸ் ரிலேஷன்ஷிப், பட் அவங்களும் ஃப்ரெண்டோ ஒன்னானா கிடையாது. ஸோ அந்த வகையில யூ ஷுட் ஹேவ் எ கிளியர் டிமார்கேஷன். உங்களுக்கு யார் பிசினஸ் பீப்புள் யார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த 5% கூட நீங்க பழகணும். அப்போ அதே மாதிரி ஆல்வேஸ் நெட்வொர்க் வித் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கூட பழகுங்க. அந்த இடத்துல போனா நீங்க ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற மாதிரி டைல எல்லாம் போனா அவங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியாது. அவங்க பேசக்கூடிய டெர்மினாலஜிஸா இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு டர்ன் ஓவர் பத்தியா இருக்கட்டும், எதுவுமே எனக்கு தெரியாது. பட் வாட் எவர் ஐ லேர்ன் ஃப்ரம் தேர், அந்த விஷயத்தை நான் எடுத்து வந்து நான் வெளியே அப்ளை பண்ண அப்படின்னா ஐ பிகம் a successful person. ஸோ சேம் வே அட்டாச் யுவர் செல்ஃப் வித் சோ மெனி ஃபோரம். எங்கெல்லாம் பிசினஸ் ரிலேட்டட் நடக்குதோ, வெபினார் இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட சரி, லாட் ஆஃப் வெபினார்ஸ் ஆர் ஹேப்பனிங். யூ கேன் வாட்ச் ஆல் தோஸ் திங்ஸ், அசோசியேட் வித் தி பிசினஸ் ரிலேட்டட் ஃபோரம்ஸ். And quickly I will sum up what all the services we are doing. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்க என்ன பண்றோம், இதுல நீங்க ஏதாவது அசோசியேட் ஆகலாம், இல்ல இதே மாதிரி நீங்க ஏதாவது பண்ணனா கூட பண்ணலாம். I'm giving you free tips so that you can also apply. First thing, we are helping other trainers and entertainers to get online. Zoomல ஏதாவது அவங்க ஈவென்ட் பண்ணணும் இல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும், I'm helping them starting from setting up Zoom registration ஆரம்பிச்சு, flyers design பண்ணது, மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சு, ஈவென்ட் அப்பவே like it was for hypnotic circle, I was there for this support continuously. And this is for another event, ஒரு டீச்சர்ஸ் வெபினார் பொங்கல் பிரிந்தா மேம் எடுத்தது. இத மாதிரி வந்து I can give you online support then and there also. இத மாதிரி நான் மட்டும் இல்லாம I have a team. இல்ல இதே மாதிரி நீங்க ஈவென்ட் ஆங்கர் ஆகி நீங்க பண்ணனால you can start doing this. Same way we are helping in promoting other people's event. In fact நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, PowerPoint presentation, advanced PowerPoint presentation. In fact உங்களுக்கு யாருக்கா வேணா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல இது நீங்க ப்ரோமோட் பண்ணனால you can get the flyers from us, you can promote it.
ஸோ உங்க மூலம் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லும்போது யூ வில் பி கெட்டிங் தி ரெஃபரல் ஃபீ. இதே மாதிரி உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குன்னா யூ கேன் ஷேர் வித் அஸ், வில் ஷேர் இட் ஸோ தட் யூ கேன் பேஸ் த ரெஃபரல் ஃபீ. சேம் வே யூ கேன் earn a lot of by referring other persons training programs. And this is 3G IRPS சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு வெபினார் எடுக்கிறாங்க. ரெகுலர்லி they have been taking ஒரு பேக்கேஜ் மாதிரி. இட்ஸ் லைக் if you pay 300 rupees and become the member, you can attend the artificial intelligence webinar for free and you can take a career assessment test which is usually worth 3500. இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரான்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். உலகமே நிறைய மாற போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். யூ கேன் டூ ரிசர்ச் ஆன்லைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு போயிட்டு நீங்க தேடலாம். மிஷின் லேர்னிங் அதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வருது அதில். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ட்ரோன், அந்த ஹெலிகாம் சொல்றது தெரியுமா, அது போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ட்ரோனே வந்து நாளைக்கு வந்து டெலிவர் பண்ண போகுது. லைக் எப்படி உங்களுக்கு பிளிப்கார்ட் அமேசான் வந்து வராம ட்ரோன் போய் டெலிவரி எல்லாம் பண்ண போகுதுன்ற லெவலுக்குலாம் நிறைய மாற போகுது. கார்லாம் வந்து ஆட்டோமேட்டட் ஆக போகுது, டிரைவர்லெஸ் கார் ஆக போகுது. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. லாட் ஆஃப் ஜாப் கட், லாட் ஆஃப் நியூ ஜாப்ஸ். ஸோ அதை பத்திலாம் வந்து they'll be discussing in the webinar and further studies நிறைய இருக்கு. ஸோ இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can become the member of that. And also if you want to earn out of it, ஏன்னா இந்த ஒரு டஃப் டைம் கொரோனா டைம்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதில் this was my first month's pay, like on 10th of April and 20th of April. And Rupali on the 10th of April, she also earned along with me, and Nandini earned last week. And next week on 30th April, will be a lot of us will be earning. So இதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் சொன்னா I can share. Sorry. Online interviews, I will be taking interviews of other people. நீங்களும் அது மாதிரி எடுக்கலாம். இல்லை உங்களை இன்டர்வியூ பண்ணனா நான் கேட்கலாம். இல்லை இன்டர்வியூ என்ன மாதிரிலாம் இன்டர்வியூ இருக்கும். I'll be talking about your career, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல உங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும், what are the webinars you would like to take அப்படின்னு நம்ம பேசணும். இதை நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது இதை பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு வரலாம். ஸோ தட்ஸ் how we can plan for interview. And you can source artists like magicians, other trainers. வந்து யாரோ ஒருத்தன் கேட்குறாங்க ஒரு ட்ரைனிங் அகாடமி இருக்கு, எனக்கு ட்ரைனர்ஸ் வேணும், இல்லை சம்மர் கேம்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க. you can source the artist like how we give. இவர் வந்து தமிழா கார்த்திக் வந்து கேட்கும்போது I source the mentalist. அவர் வந்து மெஜிஷியன் வேணும்னு கேட்டாரு, அப்போ வந்து I supplied. ஸோ இதே we have so many opportunities like this. இது மாதிரி யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணலாம் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ், கோச்சஸ், கன்சல்டன்ட், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஷனல்ஸ். So let me quickly sum up in 2 minutes what are the things we have seen from the beginning. அதோட வந்து I'll open the question and answer session. So these are my schooling. These are the places I worked after my call center job. To them TV channel and ITV channel and I'm into events eventually now. And these are my media pictures. And what was my mentality when I quit the job? And then நீங்க risk to reward ratio வந்து அனலைஸ் பண்ணணும். ஜாப்ல இருக்கும்போது எவ்வளவு சேலரி இருக்கு, அதை வந்து உங்களோட ஃபீல்ட்ல உங்க மேல இன்வெஸ்ட் பண்ண சம்பாதிக்க முடியுமா, இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா, ஆர் யூ ரெடி டு ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் டைம் ஆன் யூ. லைஃப் ஆஃப் நாளைக்கு 8 to 6 hours ஒர்க் பண்ணி ஆகணும். என்ன மாதிரி ஒர்க் பண்ண, ஒயிட் டாப் பர்ஃபார்மன்ஸ் ஃபெயில். நீங்க வந்து அங்க வந்து கோர் ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க, பட் இங்க வந்து பிசினஸ் ஸ்கில்லும் தெரியணும். அண்ட் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும், ஸ்பிரிட் டே லைக் ஐ சைட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பண்ணுங்க, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங், இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணுங்க. அண்ட் ஈவெண்ட் இருக்கனால ஈவெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஆர் வாட் எவர் ட்ரைனிங் ஆர் வாட் எவர் டெலிவரி. Why the business goes in 3 years, ஃபர்ஸ்ட் இயர் கடன்லேயே போகுது, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிற காசுல போகுது, ரெண்டாவது இயர் கடன்ல போகுது, மூணாவது இயர் முடியாம வந்து க்ளோஸ் பண்றோம். ஸோ அவ பிசினஸ் கோச், கன்சல்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் வச்சுட்டு ப்ராப்பரா நீங்க வந்து அவங்க சஜஷன்ஸோட பண்ணுங்க. அண்ட் நான் கோபிநாத் சார் ரெஃபரன்ஸ். இன்னைக்கு வேலையை விட்டா நாளைக்கு நிறைய பேர் வேலை கொடுக்குறவனா இருப்பான். சேம் வே யூ கேன் என்ஜாய் யுவர் ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைல் அண்ட் யூல் என்ஜாய் லாட் அப்டேட்டிங் யுவர் நாலேஜ் அசோசியேட் வித் சோ மெனி ஃபாரம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். And எங்க நீங்க ஃபாலோ பண்ணனா you can follow us on all the social media, YouTube, Twitter, LinkedIn or Facebook with the name Chennai Event Professionals or Chennai Event Emcees or Chennai Event Entertainers. Nandini, she is my business partner and the founder of Chennai Event Entertainers. Thank you so much.